வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். ஜூன் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் சில தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும் இந்த வார தொடக்கத்தில். ஆனால் இந்த வார மத்தியமத்தில் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ, எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். முக்கியமாக உங்கள் குழந்தைகளுடைய ஒரு நலன், உயர்வு, அதே மாதிரி புத்திர பேர். இப்போ நீங்கள் வயசில் பெரியவராக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுனால வரக்கூடிய சந்தோஷம், அவர்களுக்கு நல்ல வேலையில் போயிருந்தாங்கன்னா அந்த வேலையில் உயர்வுகள், இது போல் பல விஷயங்கள் நல்ல நியூஸாக வரும். அப்போ குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல், தனவிருத்தி, சுபிக்ஷங்கள்னு சொல்லுவோம், அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. பேச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரீசனபிளாகவும் ஒரு மதிக்கத்தக்க வகையிலும் இருக்கும். சொசைட்டியில் ஒரு நல்ல பேர், குறிப்பாக சில சுப நிகழ்வுகளெல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு சூழல், இது எல்லாமே ஏற்படுகிறது. இந்த வார இறுதியில் சில பெரிய ஒரு மகான்களுடைய ஒரு இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருது, ஆசிரமங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது. தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதுக்கு, அதாவது ஆத்ம சிந்தனை, ஆத்ம திருப்தி அளிக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த வார கடைசியில் ஏற்படும். அதனால் பலதரப்பட்ட அனுபவங்கள், ஆனால் எல்லாமே நிறைவான அனுபவங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.